வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம மாடி தோட்டத்தில் சிவப்பு தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி கொடுத்தனுச்ச விதையை இதில் போட்டு வச்சோம் இல்லைங்களா? அது நல்லா துளிர் வந்தது. ஆனால் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு தண்டுக்கீரை செடியை குரங்கு உடச்சி போட்டுருச்சு. அது உடச்சதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நல்லா துளிர் இப்போ பூ பூத்துருக்கு. அந்த பூவை விட்டுட்டு நம்ம இலையை மட்டும் பறித்து ஏதாச்சும் செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இலையை பறித்து எடுத்துக்கிட்டேன். பூ விதைக்காகுமேன்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன். இந்த செடி பார்த்திங்கன்னா ஏதோ செடியில் வர களை போல் இல்லை ஏதாச்சும் பூண்டு செடி போல் அப்படின்னு நினச்சிட்டு இதை பிடுங்கி பிடுங்கி போட்டுடுவேன் நான். இதுக்கு முன்னாடி எனக்கு இது கீரை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுவுமே ஒரு வகையான கீரையாம்மா, பசலைக்கீரை வகையை சேர்ந்ததாம்மா. அது எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. சரி, இதுலேயுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பூண்டு செடி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பீங்க. இது பூண்டு செடி இல்லைங்களா, இதுவுமே ஒரு வகையான கீரையாம்மா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வல்லாரக்கீரையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுப்போம். ஏன்னாக்கா கொஞ்சமாக தானே இருக்குது. அது என்ன ஒரு 3-4 செடியில் போயிட்டு எவ்வளோ கீரை இருக்கும். அது கூட கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாச்சும் கீரையும் பறித்து போட்டுப்போன்னு சொல்லிவிட்டு வல்லாரக்கீரையும் கொஞ்சம் பறித்து போட்டுகிட்டே இருந்தேன். இந்த குரங்குங்க பாருங்கள், காலையிலே எங்கள் ஏரியாவில் இப்படி தாங்க குரங்கு தொல்லை அதிகமாகவே இருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும். அதனாலே என்னால் காய் செடியெல்லாம் அநேகமாக என்னால் வச்சு எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால நான் காய் செடியே வச்சதில்லை. வெறும் பூச்செடி மட்டும்தான் வச்சுருக்கேன். காய் செடி வச்சுட்டு இந்த குரங்கு கூட நம்ம போராடுறதை விட நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் பூச்செடியை மட்டும் வச்சுருக்கேன். ஆனால் அந்த பூச்செடியே அது பூவெல்லாம் பறித்து பார்க்குதுங்க. வல்லாரக்கீரை உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கீரையாம்மா. எல்லா கீரையுமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஆனால் வல்லாரக்கீரை ரொம்பவே சிறந்ததாம்மா. நான் இது வரைக்கும் அதை செஞ்சதில்லை. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக துவையல் செஞ்சு அதையுமே வீடியோ போடுறேன். இவ்வளோ கீரை வந்தது பாருங்கள். இதுவே நமக்கு போதுமானது. இதில் கொஞ்சமாக பருப்பு போட்டு செஞ்சாவே ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு கீரை கடையல் தான் செய்ய போகிறோம். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படியாச்சும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பசலைக்கீரை செடி. நம்ம இதுதான் பசலைக்கீரை செடி. இது நம்ம பெருசாக இருந்தது. ஆனால் அந்த பெரிய செடி நம்ம பிடுங்கி போட்டுட்டோம். பிடுங்கி போட்டுட்டு இந்த பாட்டில் வேறு ஒரு செடி இருக்கே, அது நல்லா வரட்டும்னு சொல்லி விட்டு வச்சுருக்கோம். அந்த சின்ன பசலைக்கீரை செடியுமே கூட பறித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம மல்லிகைப்பூ செடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டதுமே முல்லைப்பூ செடி, மல்லிகைப்பூ செடி அவ்வளோ அழகாக வருதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் கீரை கடையில் செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கீரையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் பருப்பு எந்த பருப்பும் போட போகிறது கிடையாது. பாசி பயிர் இருக்குது இல்லையா, அந்த பயிர் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போமே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஏற்கனவே நான் இந்த பாசி பயிரை லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இது லைட்டாக இதை கொஞ்சம் போட்டு இது கூட தேவையானதெல்லாம் போட்டு எல்லாம் ஒட்டுக்க போட்டு வேக வைக்க போகிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் பாசி பயிறு, அது கூட நம்ம பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா அந்த கீரை, இதை மட்டும்தான் போட்டு இது கூட லைட்டாக மஞ்சத்தூள், உப்புத்தூள் இது ரெண்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த சட்டியில் தாங்க போட்டு நான் இன்றைக்கி கடைய போகிறேன். கதிருக்கு வேறு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதா, அதனால் என்னால் கடையும் போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இது கடைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ இதை நான் சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயை வானலில் காய வச்சுட்டு ஒரு 2 நான் இது வரைக்கும் அங்கே காரமே போடலை இல்லையா, ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போதும் காரம் போடலை. அதனால் தேவையான அளவுக்கு மிளகாய் கிள்ளி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையும் நல்லா சிறுக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒவ்வொன்றா இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரை கடைசலையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த பச்சை வெங்காயத்தை நான் தாளிப்பு கொடுத்தேன் பாருங்கள் ரெண்டாவதாக,
மிளகா, பச்சை வெங்காயம், தக்காளி இது மூணுத்தையும் நல்லா வதக்கி அந்த கீரையை போட்டு தாளிப்பு கொடுத்ததுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்ததுங்க. சரி நம்ம வித்தியாசமான முறையில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கீரையில எல்லா